Hey guys, hey guys, hey guys, Hey guys. hey guys. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டெக் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் MSI ஆப் பிளேயர் எமுலேட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கூடவே வந்து ஃப்ரீ ஃபயரும் எப்படி வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப் டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பிகாஸ் இந்த ஒரு வீடியோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒரு பர்சனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ ஏன்னா வந்து நம்மள்ட்ட வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாப்புல. ஸோ MSI ஆப் பிளேயர் நீங்கள் வந்து வீடியோ போடுங்க, அதே போல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு சில பேர் வந்து MSI ஆப் பிளேயர் பற்றி போடுங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் OSன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அதுக்கு இன்னும் போடலை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே MSI ஆப் பிளேயர் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து MSI ஆப் பிளேயர் அப்படின்னா சாதாரணமாக வந்து நீங்கள் ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து MSI ஆப் பிளேயர் வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ப்ளூ ஸ்டாக் தான் வந்து MSI ஆப் பிளேயர். ஸோ அப்படி தான் ரெண்டுமே ஒரு க்ளோன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ப்ளூ ஸ்டாக்குக்கும் MSI ஆப் பிளேயருக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. MSI ஆப் பிளேயர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும்னா MSI ஆப் பிளேயர்னு சொல்லிட்டு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணாலே வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே வந்து MSI ஆப் பிளேயர் எக்ஸ் ப்ளூ ஸ்டாக் சொல்லிட்டு அதோட நேமே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நேமே இருக்காது. ப்ளூ ஸ்டாக்கோட க்ளோன் மாதிரி தான் வந்து MSI ஆப் பிளேயர் இருக்கும். ஸோ அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இல்லாட்டி வேறு எமுலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எமுலேட்டர் யூஸ் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு எமுலேட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு எமுலேட்டர் வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து 3 MB தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ், இன்ஸ்டாலர் பேக்கேஜ் ஃபைல். அது கிளிக் பண்ணிட்டு இந்த 3 MB உள்ள இந்த MSI ஆப் பிளேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு 500 MB உள்ள வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே போல் தான் வந்து இந்த MSI ஆப் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு 500 MB உள்ளே தான் வந்து இதை எடுத்துக்கும். ஸோ கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்க MSI ஆப் பிளேயர்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து ப்ளூ ஸ்டாக் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ப்ளூ ஸ்டாக்கும் MSI ஆப் பிளேயரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ ப்ளூ ஸ்டாக்கோட க்ளோன் வேணால் சொல்லிக்கலாம் இந்த ஒரு MSI ஆப் பிளேயர். ஸோ புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா வந்து இந்த ஒரு எமுலேட்டர் ட்ரை பண்ணுவாங்க. நான் எல்லா எமுலேட்டருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை, கொஞ்சம் போல் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எமுலேட்டரை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் நான் ஓப்பன் சொல்லிட்டு கிளிக் பண்ணோம். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 500 MB வந்து இதே வந்து எடுத்துக்கிட்டு இதே வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் போல் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ண பிறகு இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுட்டு ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டு ஸோ ஏன்னா என்னோடய பிசி பர்ஃபார்மன்ஸ் அப்படி கொடுக்குது ரொம்ப ஸ்லோவாக. நல்ல ஒரு பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போதும் போல் நீங்கள் ப்ளூ ஸ்டாக் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து இதே யூஸ் ஆகுது. ப்ளூ ஸ்டாக்கோட க்ளோன் தான் அது. ஸோ ப்ளூ ஸ்டாக் தான் அது, அட்ஜஸ்டாக ப்ளூ ஸ்டாக்கே தான் அது, வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் வந்து இந்த தீம்ஸு இந்த ஃபோட்டோஸு இதெல்லாமே வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஃபுல்லி வந்து ப்ளூ ஸ்டாக் தான். ஸோ ப்ளூ ஸ்டாக் மாதிரியே தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் போல் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்க மட்டும் ஸோ இனி இந்த ஒரு எமுலேட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த ப்ளூ ஸ்டாக் இன்னொரு எமுலேட்டர் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டுத்துக்கு என்ன அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இருக்காது. கொஞ்சம் வந்து இந்த தீம்ஸ் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் தவிர ஃபுல்லாக வந்து டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து ப்ளூ ஸ்டாக் எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து இதுவும் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து கேம் வந்து ஏதாவது ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் தான் அந்த ப்ளூ ஸ்டாக்கில் உள்ள செட்டிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது. ஸோ இதோட செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ப்ளூ ஸ்டாக்கில் எப்படி அதே தான் நான் ப்ளூ ஸ்டாக்கில் செட்டிங்ஸ் காமிச்சிருந்தேன். ஸோ ஒவ்வொரு செட்டிங்ஸையும் ஸோ அதே மாதிரி தான் அதே மெத்தடில் தான் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. டிஸ்பிளே, இன்ஜின், நோட்டிஃபிகேஷன், இப்போ
ப்ரிஃபரன்சஸ், யூசர் டேட்டா, அட்வான்ஸு, ஷார்ட் கீஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. ஸோ எப்படி நம்மளோட ப்ளூ ஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ப்ளூ ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில். ஸோ ப்ளூ ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இது வந்து இன்ஸ்டால் பண்ணி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. இதுலேயும் வந்து நல்லா வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த ப்ளூ ஸ்டாக் எப்படியுமோ அதே போல் தான் அந்த இதுவும் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த MSI ஆப் பிளேயரில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் சொல்லிட்டு ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கேம் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்போதும் போல தான் நீங்கள் ப்ளூ ஸ்டாக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அடிக்கடி இந்த வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ப்ளூ ஸ்டாக்கே தான் வந்து இந்த ஒரு MSI ஆப் பிளேயர். ஸோ ப்ளூ ஸ்டாக்கு க்ளோன் தான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இந்த MSI ஆப் பிளேயர்னு சொல்லிட்டு தனித்துவமாக வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு தவிர வேறு ஒன்றும் இல்லை. ப்ளூ ஸ்டாக்கில் உள்ள செட்டிங்ஸே தான் இதில் இருக்குது. மவுஸ் தானே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மவுஸ்னால் ப்ளூ ஸ்டாக் இல்லாமல் கொஞ்சம் போல் இதுக்கும் தனியான ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து மவுஸ் வந்து கர்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லை, சைடில் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் போல் வந்து அதே போல் தான் இருக்குது, கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ப்ளூ ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. இப்போது வந்து இந்த ஒரு கேம் வந்து ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இவ்வளோதான். கன்ஃபார்ம் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு கேம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிச்சாச்சு. ஃப்ரீ ஃபயர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு இதே போல் தான் வந்து நம்மளோட மற்ற கேம்ஸ் மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். உங்களோட லேப்டாப்பில் ஆண்ட்ராய்டு ஒரு எமுலேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், MSI ஆப் பிளேயர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதே போல் வந்து கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டி மேலே ஐகார்டில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லி வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர், ஃபீனிக்ஸ் OS இது போன்ற வீடியோஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி வந்து கேமர்ஸுக்காக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பாதி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்க முடியல. ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோக்கள் எல்லாமே தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கூட வைக்கிற பில்ஸ் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தச்சு விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து விதமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.